வந்து மேடவாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து கூடுவாஞ்சேரியில் இடம் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது எனக்கு. நானும் ஒரு 2-3 பேர்கிட்ட ஏஜென்சிக்கிட்ட விசாரித்து பார்த்தேன். ஆனால் அவங்கக்கிட்டலாம் போனால் எனக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. இன்னொன்று என் பட்ஜெட்டுக்கு வரல. இன்னொன்று இடம் சைஸும் பெருசாக இருந்தது. என்னோடய அமௌண்ட்டும் அதை வச்சு வாங்க முடியல. இன்னும் ரேட்டும் குறைச்சி பார்த்தோம். குறைச்சாலும் அவங்க பெரிய அளவுக்கு குறைக்கல. குறைச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் அவங்க அதிகமாக போட்டு ரேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கே திருப்பி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் இது என்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அது அப்படியே 1 மாதம் 2 மாதம் கிட்ட அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அமௌண்ட் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்டு மூலயமா வினோத்னு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவன் மூலயமா எனக்கு வந்து இந்த மாதிரி லிவிங் அசஸ்ல வந்து எனக்கு பேசினாங்க. தொடர்ந்து அவங்க தான் என்னை வந்து நீங்கள் வாங்குங்க சார், உங்களுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்க. சார் அப்புறம் நானும் ஃபேமிலியோட வந்து வந்தோம். அப்புறம் இடம்லாம் எல்லாம் காமிச்சாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் பார்த்தோம். ஸ்கொயர் ஃபீட்டும் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரேட்டும் பேசணும். பேசும்போது எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அவங்களும் குறைச்சி பண்ணாங்க. நல்லாவே குறைச்சி பண்ணாங்க. நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டோட கொஞ்சம் குறைவாகவே எனக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருசாக நான் கடன் வாங்கலை. என்கிட்ட இருக்க ஜுவல்லரியை வச்சு கரெக்டாக எனக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்பி வாங்கலாம். லீகல் பிரச்சனை எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவாக அவங்க லாயர்ஸ் அவங்க மூலியமாக வச்சு எல்லாமே சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை. இடம் வந்து பார்த்தோம், பிடிச்சிச்சு. அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு இன்சன் அமௌண்ட்டு பே பண்ணோம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வரும்போது கடைசியாக எல்லாமே கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அலைச்சல் கிடையாது. பயம் இல்லாமல் எல்லாமே எனக்கு சூப்பராக வந்தது. எந்த ஒரு பயமும் இல்லை. நம்பி வாங்கலாம். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கும் நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ரேட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கனாலும் என் ஃபேமிலி சைடில் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். நம்பி வாங்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு லீகல் பிரச்சனை எதுவுமே இருக்காது. 100% உங்களுக்கு சூப்பராக எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம். லிவிங் அசஸ்ஸில் வாங்கலாம். தைரியமாக லிவிங் அசஸ்ஸில் வந்து வாங்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்டை அவங்களே உங்களுக்கு பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வீடு எதாவது கட்டினாலும் அவங்களே பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டினாலும் அவங்ககிட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை திருப்பி லேண்டு ரீசேல் பண்ணாலும் நினச்சாலும் அவங்ககிட்டே கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல அமௌண்ட்டுக்கு அவங்க சேல் பண்ணி கொடுக்குறாங்க. நான் ஒரு 2-3 பில்டர்ஸ் கிட்ட நான் பார்த்துட்டு அவங்ககிட்டலாம் போனால் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க காமிக்கிற இடம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஆனால் லிவிங் அசஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடம் காமிச்சாங்க. நம்ம இன்னும் நிறைய காமிங்கன்னு சொன்னா கூட அவங்க நிறைய காமிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸும் வந்து கூடவே வந்தாங்க. எல்லாருமே கூட வந்து எல்லா இடமும் சுற்றி காமிச்சாங்க. அதில் எனக்கு எந்த இடம் பிடிச்சதுன்னு கேட்டு அந்த இடம் நான் சொன்ன உடனே அதுக்கு ரேட்டும் வந்து நானே கொஞ்சம் குறைச்சி பேசினேன். பேசும்போது ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து அவங்க டீமாக எல்லாம் ஒர்க் பண்ணி அவங்க மேனேஜர்கிட்ட பேசி எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து குறைச்சி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. நாங்கள் லேண்டு வாங்கும்போது நம்பி வாங்கலாமா, இல்லை இவங்க நம்பலாமா, அவங்கள இன்னொருத்தவங்க நம்பலாமா, தெரியாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஒரு பயம் இருந்தது. பட் ஆனால் லிவிங் அசஸ்ல வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இல்லை. அவங்க அப்ரோச் பண்ணதே ரொம்ப நல்லா இருந்தது. அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம் சார், நீங்கள் வாங்க வந்து இடத்த பாருங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் ஃபேமிலியோட வந்து இடத்த பார்த்தோம். அவங்களும் கூடவே இருந்து எல்லா இடமும் காமிச்சு நல்லா எங்களுக்கு கூடவே இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இடம் பிடிச்சதுன்னு சொன்னோடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் நாங்கள் பே பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அதையும் நாங்களும் எங்கள் சைடில் வெரிஃபை பண்ணோம். அவங்களுமே வெரிஃபை பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட்டு பர்த்டே. ஸோ அவங்களோட ஞாபகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து February 14க்கு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தோம். டியூஸ்டே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லிவிங் அசிஸ்டே சொன்னோம். அவங்களும் பரவாயில்ல, அவங்க பொண்ணோட பர்த்டே தானே, சரி அதனால் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுமே எங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க லிவிங் அசஸ் தான் எங்களுக்கு கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஃபைனலாக கூட எல்லாமே அவங்க என்னோட கூடவே இருந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷனும்
பண்ணி கடைசியாக கூட என்கிட்ட அவங்க லிவிங் அசஸ் தான் என் கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. லிவிங் அசஸ்ட்டை ஒரு வார்த்தையிலே சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் கிளியராக உங்களுக்கு கிளியர் டாக்குமெண்ட் 100% கிளியர் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் பயப்படவே வேணாம். உங்களோட நீங்கள் இடத்த வாங்கி போட்டால் மட்டும் போதும், அவங்க கூட இருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. உங்களோட இடம் நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களோட லேண்ட் எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு அவங்க வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க டீட்டெயில்ஸு. உங்களுக்கு ஃபோட்டோ வேணாலும் அனுப்புகிறாங்க, அவங்க வீடியோஸாக வேணாலும் அவங்களோட லேண்டை அவங்க வந்து காமிச்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் நம்பி வாங்கலாம், எந்த ஒரு பயமும் கிடையாது. அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க லிவிங் அசஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், தைரியமாக லிவிங் அசஸில் வந்து நீங்கள் வந்து லேண்டு வாங்கலாம். எனக்கு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பயம்னா, நம்மளோட பட்ஜெட்டை விட தாண்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம பட்ஜெட்டை தாண்டிச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாது. ஏற்கனவே ஒரு பில்டர்ஸ் கிட்ட போயிட்டு என்னோட பட்ஜெட்டை விட தாண்டி போச்சு, அதனால தான் அவங்ககிட்ட நான் வாங்க முடியாமல் போயிடுச்சு. இன்னும் அவங்ககிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, அவங்க நம்பிக்கையாக என்கிட்ட பேசவே இல்லை. இப்போ லிவிங் அசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக என்கிட்ட பேசினாங்க, உங்களால் முடியும் சார், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் என்னோட பட்ஜெட்டை இதுதான் என்னோட பட்ஜெட் நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி சொன்னேன். அவங்க பேசி எனக்காக பேசி அவங்களோட என்னோட சுச்சுவேஷனை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக லிவிங் அசஸ் வந்து எனக்கு என்னோட பட்ஜெட்டில் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இன்னொன்று, நான் அதிகமாக கடன் வாங்கிட்டா என்னால் கடன் அடைக்க முடியாதுன்னு அவங்ககிட்ட ஓப்பனாக வெளியே சொல்லிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, என்னோட பட்ஜெட் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க எனக்கு வந்து எனக்கு அந்த இடத்த எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் லிவிங் அசஸ் வந்து மற்ற இதோ நான் பார்க்கும்போது இது எனக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது, நம்பிக்கையாகவும் இருந்தது எனக்கு. அது மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ லிவிங் அசஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இன்னொன்று, உங்களோட பட்ஜெட்டுக்கு என்னன்னு கேட்டுட்டு தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து லேண்டும் உங்களுக்கு வந்து நிறைய காமிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து எந்த இடம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு வருதுன்னு கேட்டுட்டு அந்த பட்ஜெட்டுக்கு உள்ள உங்களுக்கு முடிச்சு மேக்ஸிமம் அவங்க வந்து உங்களுக்கு லிவிங் அசஸ் வந்து உங்களுக்கு முடிச்சு தராங்க. ஸோ அதனால் லிவிங் அசஸ் நீங்கள் நம்பி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இடம் வாங்காமல் போக மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ ஃபார் லிவிங் அசஸ்.